ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமுக்கு அந்த ஹாலுக்கு போகிறப்ப என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டுமே போதும். அந்த 4 பேஜுமெல்லாம் எடுக்க வேணாம், எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஒரு 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்று கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கறதுக்கும் தேவைப்படும். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட நீங்கள் எடுக்கலாம், கலராக கூட இருக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஃப்ரண்ட் பேஜ் மட்டுமே போதும். அடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் கிளியராக இல்லை, சப்போஸ் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரினாக்கா உங்கள் ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். பந்து முனை பேனான்னு சொல்லுவாங்க, ஜெல் பென் மாதிரிலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 பேனா எடுத்துக்கோங்க. ஒரு பேனாவே போதும். சப்போஸ் எழுதாமல் போயிடுச்சுனாக்கா தேவைப்படும் இன்னொரு பேனா. சப்போஸ் அதுவும் முடியலனாக்கா இன்னொரு பேனான்னு தான் 2லேருந்து 3ன்னு சொன்னேன். ஒரு 2 பேனாவது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அடுத்து ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு ஒரிஜினல், ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் காட்டிட்டு நீங்களே வச்சுக்கலாம். சப்போஸ் ஜெராக்ஸ் தேவைன்னா கூட வெளியே வச்சுட்டு போயிடலாம். சப்போஸ் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுக்கறதுனாலும் ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். அதனால் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஹாலுக்கு போயிடுற மாதிரி பாருங்கள். ஏன்னா 9 மணிக்கு அங்கே உட்கார சொல்லிடுவாங்க. வாட்சை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. சில பேர் அதுவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துடலாம். சில பேர் கரெக்டாக டைம் சொல்ல மாட்டாங்க சில இன்விஜிலேட்டர். அதனால் நீங்கள் வாட்ச் கொண்டு போங்க. தேவையில்லை அப்படின்னாக்கா அங்கே வச்சுட்டு போயிடலாம். அடுத்து பேக்கை பொறுத்த வரைக்கும் வைக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹாலுக்கு வெளியே சும்மா வச்சிடலாம். அதெல்லாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க. செல்ஃபோன் கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க. சப்போஸ் அது கொண்டு போனீங்கன்னாக்கா இன்விஜிலேட்டர் சில பேர் தான் வாங்கி வச்சுக்குவாங்க. அதை கொண்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. நீங்கள் வெளியே வச்சுட்டு போனீங்கன்னாக்கா யாராவது எடுத்துகிட்டு போனாக்கா செல்ஃபோன் லாஸ் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோன் கொண்டு போகாதீங்க. இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற இடம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி முதல் நாளே கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கே கூட பார்த்து வச்சுருங்க. அடுத்து கண்ணாடி வாட்டர் பாட்டில் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் 3-4 மணி நேரம் உட்காரணுன்றனால தனித்தாக நிறைய இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரினா கண்ணாடி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. பேனாவும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். எதுவும் ஸ்டிக்கர் ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் எடுத்து போட்டுங்க. கர்ச்சிப் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இடது கை பெருவிரல் ரேகை வச்சதுக்கப்புறம் அந்த மையை உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் படாமல் இருக்கும்னாக்கா நீங்கள் எதுலையாக துடைக்கணும். பெஞ்சில் துடைச்சா கூட அந்த அளவுக்கு போகாது. அதனால் கர்ச்சிப் கொண்டு போய் நல்லா அழுத்தி துடைச்சிருங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் பட்டு ஓஎம்ஆர் இன்வால்வ் ஆகிற போது ஆல்ரெடி இதை பற்றி சொல்லிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட்டுக்கு கொண்டு போக வேண்டிய பொருட்கள். இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஹால் டிக்கெட், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், ஐடி ப்ரூஃப், இது மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. இதை மட்டும் நீங்கள் கொண்டு போனாலே போதும். சப்போஸ் சேஃப்டியாக போகிறீங்கனாக்கா மற்ற எல்லாத்தையுமே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் கொண்டு போக வேண்டிய திங்ஸ். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.